அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 18/4/2023 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்று மதியம் 1:20 வரை திரையோதசி திதியும் அதன் பின்னர் சதுர்த்தசி திதியும் உள்ளது. இன்று பிற்பகல் 1:20 வரை திரையோதசி திதியும் அதன் பின்னர் சதுர்த்தசி திதியும் உள்ளது. இன்று அதிகாலை 1:20 வரை பூரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரமும் உள்ளது. இன்று அதிகாலை 1:20 வரை மரண யோகமும் அதன் பின்னர் காலை 6:01 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும் உள்ளது. இன்று ஆயிலியம் மற்றும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகள் அனைவருக்கும் நமது பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பவர்களே, குறிப்பாக இன்று அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு உங்கள் அதிகாரிகளால் சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வங்கி, இன்சூரன்ஸ், நிதித்துறை மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்று காலை நேரத்திலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். புதிய முதலீடுகள் சொல்வதற்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே போல இன்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கு புதிய பொறுப்புகள், பதவி உயர்வுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவு உங்களுக்கு படிப்பதற்கு கிடைக்கும். அதே போல கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு புதிய ஆபரண ஆடை சேர்க்கை உண்டு. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக ஹயக்ரீவர் வழிபாடும், கைவிடுக்கக்கூடிய நிறமாக வெள்ளை நிறமும், கைவிடுக்கக்கூடிய எண்ணாக எண் 2 உள்ளது. ரிஷப ராசி அன்பர்களே, புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. குறிப்பாக வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. அதே போல காவல்துறையினருக்கு உயர் அதிகாரிகளால் பெருமை, புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. புதிய பொறுப்புகள், பதவி உயர்வுகள் வந்து சேரும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். குறிப்பாக டெக்ஸ்டைல் பிசினஸ், கார்மெண்ட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மற்றும் டெலிகாம் செக்டர் இருப்பவர்களுக்கு நல்ல அற்புதமான நாளாக உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள், புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அதே போல மாலை நேரத்தின் பின்னர் சினிமா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகள் போன்றவர்களுக்கு இன்று தாய்வழி உறவுகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தை செல்வத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் தம்பதிகளுக்கு அற்புதமான நாள். IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக மாரியம்மன் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 3 உள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, வெற்றிகள் வருகின்ற நாளாக இருக்கு. குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள். மக்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல மதிய நேரத்தின் பின்னர் சூப்பர் மார்க்கெட் மற்றும் மளிகை கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். கார்மெண்ட் பிசினஸ், டெக்ஸ்டைல் பிசினஸ் செய்பவர்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாளாக உள்ளது. அடகுக்கடை, நகைக்கடை வைத்திருப்பவர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகள் வெளியில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கவும். டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு வண்டிகளால், வாகனங்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துங்கள். காய்ச்சல், சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று காதலர்களுக்கு அற்புதமான நாள். அதே போல மதிய நேரத்தின் பின்னர் இன்று அரசு ஊழியர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக பைரவர் வழிபாடும், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 4, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக சிவப்பு நிறமும் உள்ளது. கடகராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். சொந்த பந்தங்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். இன்று திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு புதிய வரங்கள் கிடைப்பதிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், லேப் டெக்னீஷியன்ஸ் மற்றும் ஸ்கேனிங் சென்டரில் இருப்பவர்களுக்கு
புதிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதில் சில பிரச்சனைகள் உண்டு. மெடிக்கல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் அல்லது மெடிக்கல் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். காதலனுக்கு காதல் நீக்கும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக சித்தி விநாயகர் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 2 உள்ளது. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று பண வரவு உண்டு. குறிப்பாக சினிமா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நண்பர்களால் நன்மை உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள். கட்சி தலைமையிடமிருந்து புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அதே போல இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்துவீர்கள். நண்பர்களுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு புதிய ஆடை சேர்க்கைக்கான வாய்ப்பு உண்டு. சுப விரய செலவுகள் காத்திருக்கிறது. அதே போல மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஐடி துறை ஊழியர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பிபிஓ மற்றும் ஐடிஇஎஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சில சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்கள், ஹோட்டல் பிசினஸ் செய்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கின்ற நாளாக உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 2 உள்ளது. கன்னி ராசி அன்பர்களே, அச்சம் பயம் நிறைந்த நாளாக இருக்கும். மாலை நேரத்தின் பின்னர் அந்த நிலைமை மாறும். குறிப்பாக தொழிலதிபர்கள், வியாபாரிகள், முதலீட்டாளர்கள் உங்களுடைய பண விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதிலே சில காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளால் சில நெருக்கடிகள் வரும். ஆன்லைன் பிசினஸ் மற்றும் பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், பியூட்டிஷியன்ஸராக இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல இன்று காவல்துறையினருக்கு புதிய பொறுப்புகள் வந்தாலும் அதிலே சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்கள் உங்கள் சொந்த பந்தங்களுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்க்கின்ற நாளாக உள்ளது. மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 2 உள்ளது. துலா ராசி அன்பர்களை, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். அதே போல மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு தந்தை வழி உறவுகளுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். மாணவர்களுக்கு அற்புதமான நாள். MBA மற்றும் என்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். வெளிநாட்டில் PR அப்ளை செய்தவர்களுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது. இன்று அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கு பயணங்களால் நன்மை உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். இன்று டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. எலக்ட்ரீஷியன், பிளம்பராக வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயகர் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 4 உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, செலவு அதிகரிக்கும் நாள். விரயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத பொருளை வீட்டில் வாங்கி குவிக்க வேண்டாம். குறிப்பாக வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகள் செலவுகளை குறைக்க வேண்டும். இன்று தம்பதிகளிடையே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். 3வது நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். அதே போல மாணவர்கள் கல்வியிலே நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவீர்கள். இன்று மீடியாக்களில் பணிபுரிவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். உங்கள் டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ற மாதிரி நிகழ்வுகள் நடைபெறும். வங்கி, இன்சூரன்ஸ், நிதித்துறை, மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் இருப்பவர்களுக்கு பதவி விஷயங்களிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறையினர் போன்றவர்களுக்கு அற்புதமான நாள். நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கார்மெண்ட்,
டெக்ஸ்டைல் பிசினஸ் செய்பவர்கள், பிளாஸ்டிக் பிசினஸ் செய்பவர்கள், மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக பைரவர் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 8 உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சியிலே சில ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பட் மாலை நேரத்தின் பின்னர் அந்த நிலைமை மாறும். ஐடி ஊழியர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பிபிஓ, கால் சென்டர், ஐடிஎஸ் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று அலுவலகத்தில் சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆடிட்டராக வேலை செய்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கு நல்ல புகழ், பாராட்டு, பெருமை கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. சினிமா கலைத்துறையில் இருப்பவர்கள், ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள், கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவுகள் கிடைக்கும். கெமிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று மாலை நேரத்தின் பின்னர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வாகனங்களால் உங்களுக்கு செலவுகள் உள்ள நாளாக உள்ளது. டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக சரவேஸ்வரர் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 2 உள்ளது. மகர ராசி அன்பர்களே, அற்புதமான நாள். லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. குறிப்பாக வியாபாரிகள், தொழிலதிபர்கள், முதலீட்டாளர்கள் போன்றவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஷேர் மார்க்கெட்டில் உள்ளவர்களுக்கு அற்புதமான நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் ஹோட்டல் பிசினஸ் செய்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் பெருகும். அதே போல திருமண மண்டபம், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ணுபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மருத்துவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கெமிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். காவல்துறையினர், அரசு ஊழியர்கள் மற்றும் மருத்துவர்கள், மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்கள், லேப் டெக்னீஷியன்ஸ் மற்றும் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு இன்று அற்புதமான நாள். நண்பர்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக உள்ளது. அதே போல இன்று மாலை நேரத்தின் பின்னர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயகர் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 2 உள்ளது. கும்பராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாளாக இருக்கும். சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரும். சகோதரிகளால் நன்மை உண்டு. வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு தாய்வழி உறவுகள் மூலம் சில கடன் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல இன்று எலக்ட்ரீஷியன், பிளம்பிங் வேலை செய்பவர்கள், கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்கள், பிளாஸ்டிக் பிசினஸ் செய்பவர்கள், ஸ்டீல் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் பெருகும். மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் விரும்பிய கல்லூரிகளிலே உங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கு விசா அப்ளை செய்தவர்களுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது. அதே போல அரசு ஊழியர்களுக்கு இன்று சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்ற வங்கி, இன்சூரன்ஸ், நிதித்துறை, மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளின் நெருக்கடிக்கு உள்ளாவீர்கள். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்கள், பியூட்டிஷியன்ஸ் ஆக இருப்பவர், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மை நடக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 3 உள்ளது. மீனராசி அன்பர்களே, இன்று நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். இன்று காலை நேரத்திலே வியாபாரிகளுக்கு அற்புதமான நாள். ஹோட்டல் கேட்டரிங் பிசினஸ் செய்பவர்கள், ஃபுட் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு மாலை நேரத்திலே சில புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ணுவவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், லேப் டெக்னீஷியன், ஸ்கேனிங் சென்டரில் இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல இன்று மாணவர்களுக்கு அற்புதமான நாள். ஆசிரியர்களின் பாராட்டுகள் உங்களுக்கு வந்து சேரும். வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். அதே போல இன்று வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகளால், பிள்ளைகளால் பெருமை அடையும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று எலக்ட்ரீஷியன், பிளம்பிங் வேலை செய்பவர்கள், கார்பெண்டர் வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக தட்சிணாமூர்த்தி வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 2 உள்ளது.
இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைய துர்க்கை அம்பாள் உங்களுக்கு கை கொடுப்பாள் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம்.